ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க வெறுமன உங்க காதல் நீங்களே கதின்னு உங்களுடைய வசமாகக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா தெரியும். பட் இதை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அடையலாம். ஈர்ப்பு விதியை பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அவங்க செஞ்ச உடனே நடக்கும், ஒரு சில பேர் செஞ்சுட்டு அவங்க அதோட விட்டுருவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்கும். ஒரு சில பேர் எவ்வளோதான் முயற்சி பண்ணி செஞ்சாலுமே அவங்களுக்கு மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் வருவீங்க. முதல்ல இந்த 3 கேட்டகரியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதி பற்றி சொல்லிடுறேன். ஈர்ப்பு விதிங்கிறது என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சமே எனக்கு அது கொடு, பிரபஞ்சமே இதை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் கொடுக்காது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்கிறது புரியணும். பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்கிறது எப்படி புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் மூலமாக தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும். அதான் உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சந்தோஷமான உணர்வுகளை கொடுத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கொடுக்கும். நீங்கள் துக்கமான விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு துக்கமான விஷயம் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் விரும்பினவரோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. அவங்களும் நீங்களும் ஒன்றா இருக்கிறீங்க. அவங்களும் நீங்களும் ஒன்றா இருக்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற ஃபீலை கொண்டு வந்துட்டே இருங்க. இப்போ என்னாகும், நீங்கள் அவங்களும் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஃபீலை பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்க. அப்போ பிரபஞ்சம் உன்னோட இஷ்டப்படி நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபீலை விட நீங்கள் அவங்கள நினைக்கும் போது அவங்களும் நீங்களும் சண்டை போட்டது, நீங்கள் ரெண்டே பிரிஞ்சுது, அவ்வளோதான், நீங்கள் ஒன்றா போயிட்டீங்க, இனிமேல் அவங்க கிடைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஃபீலை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே பிரபஞ்சித்துட்டு போகும். பிரபஞ்சம் நீ இதை ஆசைப்படுறியா, நீ ஆசைப்பட்டது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதையே கொடுத்துரும். ஸோ டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும்னா உங்கள் உணர்வுகள், நீங்கள் ஆசைப்பட்டது உடனுக்குடனே சில பேருக்கு நடக்கும்னு சொன்னீங்களா, அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட பண்ணியிருப்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட பண்ணுறனால தான் அவங்களுக்கு உடனுக்குடனே நடத்திருக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். ஏன் டிலே இருக்கும், அவங்களும் எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கும். அதனால் என்னாகும், உங்களுக்கு நெகட்டிவாக தோணும்போது சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த போ அப்படின்னு அவங்க அதோட விட்டுருவாங்க. அப்படி விட்ட பிறகும் கூட அவங்களோட ஆழ் மனதில் எந்த பர்சன் வேணும்னு நினச்சாங்களோ அவங்க எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், நெகட்டிவ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், பாசிட்டிவ் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி அவங்க பண்ண பாசிட்டிவ் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும், அவங்க வேணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ இது ஃபீலாக போய் பிரபஞ்சத்தை கலந்து டிலே ஆனாலும் கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஹெவியாக பண்ணுவாங்க, பயங்கர பாசிட்டிவாக பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சோன்னா நெகட்டிவ் ஆயிடுவாங்க. அப்போ ரெண்டுமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமேட்டு இல்லை எனக்கு கிடைக்க நெகட்டிவாகவே இருப்பாங்க. எப்பயுமே அவங்க நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறமே என்னாகும், அவங்களே ப்ளேம் பண்ணிப்பாங்க, எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே நடக்காது, எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே பொய் அப்படின்னு அவங்களே குத்தம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து இந்த தப்பை சரி பண்ணிக்கோங்க. இந்த தப்பை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சார் என்னால் இதை சரி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவாக தோணக்கூடிய நேரத்தில் உங்களோட நண்பர்கள்கிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நல்லா ஜாலியாக பேசுங்க. அந்த கிடைக்கக்கூடிய டைம் என்ன பண்ணுறீங்க அப்படி அந்த நெகட்டிவாகும்னு நினைக்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த தாட்டை அவங்க பக்கம் திருப்பிடுங்க. அப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வராது. நீங்கள் பண்ணுற டைமில் பாசிட்டிவாக பண்ணிடுங்க. நெகட்டிவ் வர நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி வேறு டாபிக் உங்கள் மைண்டை கொண்டு போயிருங்க. இப்படி நீங்கள் கொண்டு போயிட்டு இருந்தாலும் நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைய முடியும். ஸோ இதை நீங்கள் கூட ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே விஷயம் தான், நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய லாங்குவேஜில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசக்கூடிய இந்த லாங்குவேஜ் சொன்னோம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சுவிட்ச் வேர்டு. சுவிட்ச் வேர்டில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் தினமும் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட மனதில் உங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பித்து அவங்க உங்களை தேடி வருவாங்கன்னா ட்ராமாட்டிக்கலாக குதிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட வரதுக்கான நிறைய வழிகள் கிடைக்கக்கூடிய எல்லா வேஸையுமே பயன்படுத்துங்க. அதே போல் அவங்க வந்தாங்கன்னா திருப்பி உங்களை விட்டு போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏதோ தப்பு பண்ணி தான் உங்களை விட்டு போயிருக்காங்க. திருப்பியும் அதே தப்பை அகைன் அண்ட் அகைன் பண்ணாதீங்க. ஸோ உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்கள தக்க வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதையும் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த மந்திர வார்த்தையை பார்க்க போகிறோம். இந்த மந்திர வார்த்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாய்க்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா இதை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்கனால இதை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப அழுதுட்டு இருக்கேன், இல்லை ரொம்ப எனக்கு காய்ச்சலுக்கு ஃபீவருக்கு ஹெடேக் இருக்குனால அப்பயும் வேண்டாம். நான் நார்மலாக தான் இருக்கிறேங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்போ மனசு கூட கொஞ்சம் லேஸாக இருக்குன்னா இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது இதை பண்ணுற டைமில் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான்வெஜ்ஜை நீங்கள் ஹெவியாக சாப்பிடும்போது உங்களோட வயிறுமே ஃபுல்லாக இருக்கும், மூளையும் வேலை செய்யாது. இப்போ ரொம்ப சோகமான அழுகக்கூடிய பாடலாம் கேட்காதீங்க. இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணோம்,
இதை வந்து டெய்லி ஒரு தியானம் மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும். எப்படி சொல்லணும்? முதல்ல நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை அதே மாதிரி விஷுவல் பண்ணுங்கள். ஒரே விஷுவல் தான் இருக்கணும், மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஸோ அதில் தெளிவாக்காங்க. கண்களை மூடிக்கிட்டு அவங்களோட நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஃபீல் அப்படியே விஷுவல் பண்ணிவிட்டு மனசில் நிறுத்திட்டு உங்கள் கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முத்திரையில் வச்சு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு டிக்ளேர் வீனஸ் லவ் எவர் ஆன் நவ், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்தோட பேர், ஃபர்ஸ்ட் பையனோட பேர், செகண்டு பொண்ணோட பேர். டிக்ளேர் வீனஸ் லவ் எவர் ஆன் நவ், உங்கள் 2 பேர்த்தோட நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்காக சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முறை. ஸோ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லவ் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் அது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ இது உங்கள் திருமணத்திலேயே கொண்டு போய் விடும். ஆனால் அவங்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாகக்கூடிய விஷயம் என்ன, அவங்க திருப்பி உங்களை விட்டு போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி போகாமல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எப்பொழுதும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு கிடைப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் போதுமானது. இன்னைக்கு நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் என்ன கேட்டகரியில் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ண பிறகு மெத்தட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அவசரப்பட்டு ஒரு விஷயம் வேணும் அடிச்சா முடிச்சோன்னு மெத்தட்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களை சரி பண்ண பிறகு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.